மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை பெறாத பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியமைக்க ஆயத்தமாகியுள்ளது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகள் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தியில் ஆட்சியமைக்க 272 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக மட்டும் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தனி பெரும்பான்மையுடன் அந்த கட்சியால் ஆட்சியமைக்க முடியாத நிலை இருப்பதால் கூட்டணி கட்சிகளையே பெரிதும் நம்பியுள்ளது. அதிலும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரே கிங் மேக்கர்களாக உள்ளனர். சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி 16 இடங்களிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி 12 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் பிரதமராக மோடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இரு கட்சிகளும் முக்கிய இலாக்காக்களை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, போக்குவரத்து, வேளாண்மை, ஐடி, நீர்வளத்துறைகளையும் 3 கேபினெட், 3 இணையமைச்சர் பதவிகளையும் சந்திரபாபு நாயுடு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, 3 கேபினெட், 2 இணையமைச்சர்கள் என 5 மத்திய அமைச்சர் பதவிகளை நிதிஷ்குமார் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல 2 எம்பிக்களை வைத்துள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அமைச்சரவையில் இடம் கேட்டு பாஜகவை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. அக்கட்சி எம்பி குமாரசாமி வேளாண் துறை அமைச்சர் பதவியை கேட்பதாக தெரிகிறது. பீகாரில் 5 தொகுதிகளை வென்ற சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தியும் அமைச்சரவையில் இடம்பெற நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் முதல்வராக இருப்பதால் ஏக்நாத் ஷிண்டே நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை என தெரிகிறது.